மூதோர் சொல்லும், அதாவது முதியோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. இன்னொன்று அது வாழ்வியல் முறையும் கூட. நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஃபஸ்ட்டில் கசக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது உண்மையான எஃபெக்டிவ் என்னான்னு தெரியும். அது மாதிரி நம்ம நிறைய பழங்கள் காய்கள் இது மாதிரி நிறைய சாப்பிட்றோம். ஆனால் கீரை வகைகளை முக்கியமாக நம்ம நாட்டு கீரை வகைகளை மறந்துடுறோம். இன்றைக்கி என் கையில் இருக்கிறது தான் பருப்பு கீரை. இன்றைக்கி நிறைய பேருக்கு கால்சியம் பற்றாக்குறையாக இருக்குங்க. அதனால் மூட்டு தேய்மானம், முதுகு வலி, ஜாயிண்ட் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எல்லா வகையான வலியினால அவசரப்படுறோம். இதுக்கு காரணம் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தாங்க. அந்த கால்சியத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கீரை. இந்த பருப்பு கீரையில் இரு வகை இருக்குது. ஒன்று ஆண், இன்னொன்று பெண். சிவப்பாக இருக்கிறது ஆண், பச்சையாக இருக்கிறது பெண். இந்த பருப்பு கீரையை தொடர்ந்து நீங்கள் காலை உணவாக தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் கிடைக்கும். இதனால் உடம்புக்கு தேவையான அந்த மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுனால மூட்டு வலி, முதுகு வலி இல்லாமல் இருக்குங்க. ஏங்க இனிமே பருப்பு கீரைனா உங்களுக்கு ஞாபகத்தை வர வேண்டியது மூட்டு வலி, முதுகு வலியை சரி பண்ணும். இது அற்புதமாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நோய்வாய் படும் போது தாங்க அந்த அருமை தெரியும். அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாமே.